Taste the Daily. சென்னை அண்ணாநகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குழாய் குடிநீர் விநியோகம் ஒருநாள் நிறுத்தப்படுவதாக குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ஆற்காடு சாலை, வடபழனி சந்திப்பு, பவர் ஹவுஸ், ரங்கராஜபுரம் மெயின் ரோடு சந்திப்பு ஆகிய இடங்களில் குடிநீர் பிரதான குழாய்கள் இணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இன்று இரவு 9 மணி முதல் 6ஆம் தேதி இரவு 9 மணி வரை மண்டலம் 8, 9 மற்றும் 10க்கு உட்பட்ட பகுதிகளில் குழாய் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரும்பாக்கம், MMDA காலனி, அமைந்தகரை, சூளைமேடு, மகாலிங்கபுரம், நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு, தியாகராய நகர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழாய் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் நாளில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்க விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக பல்வேறு சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை கதிற்றல் சாலை தெரு, ராயப்பேட்டை, அமைந்தகரை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகள் அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடியாமல் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை தூர்வாரப்படாததால் மழைநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் கண்டும் காணாதது போல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூரில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அன்னூர் கோவன்குளம் முழு கொள்ளளவை ஒட்டி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் உபரி நீர் செல்லும் நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு முன்பாக மழைநீரை விடிய அரசின் உள்ளாட்சி நிர்வாகம் வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.